ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் பலத்த பாதுகாப்பு. தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் பதவி நீக்க விவகாரம். எதிர்க்கட்சிகள் சார்பில் 73 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸை மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை. இரு நாட்டு முக்கிய அதிகாரிகள் பங்கேற்பு. தில்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கொடைக்கானலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வெடுக்க திட்டமிட்டுள்ளார். இதன்படி அவர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று மதுரை புறப்பட்டு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் செல்கிறார். அங்கு அவர் ஒரு வார காலம் குடும்பத்தினருடன் தங்கி இருந்து ஓய்வெடுக்க உள்ளார். மேலும் முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் 73 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸை மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பித்துள்ளனர். தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் சார்பில் மீண்டும் புதிய நோட்டீஸ் மாநிலங்களவையில் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் சாகரிகா கோஸ் ஆகியோர் இந்த அறிவிப்பை மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பித்துள்ளனர். இது பற்றி ஜெயராம் ரமேஷ் பேசிய போது, மாநிலங்களவையில் 73 எதிர்க்கட்சி எம்பிக்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்க கோரி ஜனாதிபதிக்கு ஒரு தீர்மானத்தை முன்வைப்பதற்காக மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் ஒரு புதிய தீர்மான அறிவிப்பை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த புதிய தீர்மானத்தை மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய 50 கையொப்பங்கள் தேவை என்ற நிலையில் இந்த அறிவிப்பில் 73 மாநிலங்களவை எம்பிக்கள் கையொப்பமிட்டுள்ளனர் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய ஜெயராம் ரமேஷ், பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வழிகாட்டுதல்களின்படி தொடர்ந்து செயல்படுவதற்காக இந்த நபர் பதவியில் நீடிப்பது மிகவும் வெட்கக்கேடானது என்று தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது ஏப்ரல் 18ஆம் தேதி பிரதமர் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரை தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதற்காக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுக்கு சென்றார். மேலும் அமெரிக்கா சார்பில் அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். தில்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. தில்லியில் IPL 34வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 205 ரன்கள் சேர்த்தது. இதன்படி முதலில் விளையாடிய குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 205 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக சாய் சுதர்ஷன் 100 ரன்களும் சுப்மன் கில் 32 ரன்களும் குவித்தனர். பந்து வீச்சு தரப்பில் பெங்களூரு அணியின் புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 206 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக விராட் கோலி 81 ரன்களும் தேவ்தத் படிக்கல் 55 ரன்களையும் குவித்து பெங்களூரு அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் பெங்களூரு அணி IPL தொடரில் தனது 5வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. போடிநாயக்கனூர் தொகுதி வேட்பாளராக தன்னை தேர்வு செய்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பன்னீர்செல்வம் நன்றியை தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் போடிநாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளருமான பன்னீர்செல்வம் தனது எக்ஸ் தள பதிவில் நடைபெற்ற தேர்தலில் திமுகவில் தனக்கு வாய்ப்பளித்து தன்னை ஆதரித்து தேர்தல் பரப்புரை ஆற்றிய
தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். மேலும், நான் வெற்றி பெற உறுதுணையாக இருந்து தேர்தல் பரப்புரை ஆற்றி உற்சாகமூட்டிய இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாக்கும், திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமணிக்கும் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்தார். கங்கவல்லி தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த காவல் உதவி ஆய்வாளர் கண்ணதாசன் உடலுக்கு காவல்துறையினர் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் கங்கவல்லி தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது வாழப்பாடியை சேர்ந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கண்ணதாசனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் அவரை சக காவலர்கள் மின்னாம்பள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு கோவை மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தலைமையில் சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஹதிமானி, சேலம் போலீஸ் எஸ்பி கௌதம் கோயல் உள்ளிட்ட காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அவரது மனைவி சிவகாமியிடம் நிதியுதவி வழங்கினர். இதையடுத்து வாழப்பாடி அருகே முத்தம்பட்டி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உதவி ஆய்வாளர் கண்ணதாசன் உடல் 21 குண்டுகள் முழங்க காவல்துறையினரின் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அச்சிறுபாக்கம் திமுக அவைத்தலைவரின் நினைவு நாளையொட்டி திமுகவினர் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் திமுக அவைத்தலைவர் காளியின் நினைவு நாளையொட்டி திமுக நிர்வாகி சம்பத் தலைமையில் திமுகவினர் பெரும்பேர் கண்டிகையில் உள்ள முதியோர் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரதிதேவி, ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை காவல்துறையினர் பாதுகாப்பாக கட்டுப்பாட்டு அறையில் வைத்துள்ளனர். கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்கு இயந்திரங்களை வாக்குச்சாவடி முகவர்களின் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் சரிபார்த்து பெட்டிகளில் வைத்து சீல் வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்று தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் பல அடுக்கு பாதுகாப்போடு வைத்தனர். மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்கு சேகரித்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஒரு நபரை திமுகவினர் விரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஒருவர் வாக்குச்சாவடி உள்ளேயே நின்று கொண்டு வாக்கு சேகரிப்பதாக திமுக நகர் செயலாளர் செல்வராஜ் தலைமையிலான திமுகவினர் கூறி அவரை வெளியே தள்ளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர் தான் ஓட்டு போட தான் வந்தேன் என்று கூறினார். ஆனால் காலையிலிருந்து பூத்திலேயே நின்று கொண்டு வாக்கு சேகரிக்கிறார் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடிப்பேன் என்று மிரட்டல் விடுத்தனர். தொடர்ந்து அனைவரையும் காவல்துறையினர் சமரசம் செய்து வைத்து கலைந்து போக செய்தனர். அரசு பேருந்துகளில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படும் 1/2 கிலோ மல்லிகை பூவுக்கு 13 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கேசம்பட்டியை சேர்ந்த விவசாயி சந்தோஷ் தனது தோட்டத்தில் விளைந்த மல்லிகை பூவை சிறுகுடியில் இருந்து மேலூர் செல்லும் அரசு பேருந்தில் கொண்டு சென்றார். அப்போது அவரிடம் இருந்த 1/2 கிலோ மல்லிகை பூவிற்கு பேருந்து நடத்துனர் 13 ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளார். இதை கேட்டதற்கு அவர் நக்கலாகவும் பதில் கூறியுள்ளார். இது குறித்து சந்தோஷ் 10 கிலோ எடையுள்ள பொருட்களுக்கு மட்டுமே 13 ரூபாய் கட்டணம் வாங்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கும் போது 1/2 கிலோ மல்லிகை பூவிற்கு வசூலிப்பது தொடர் கதையாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய மல்லிகை பூவை விற்பனைக்கு கொண்டு செல்லும் போது கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதை விவசாயிகள் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார். மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஞானசேகரனின் தாயார் புகார் அளித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரனுக்கு கீழமை நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிறை காவலர்கள் அவரை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் சிகிச்சை முடிந்து மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஞானசேகரனின் தாய் கங்காதேவி தனது மகனின் மீது சிறை வார்டன் மற்றும் காவலர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட சிறை ஜெயிலர் சாந்தகுமார் மற்றும் காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். வாசுதேவநல்லூரில் வாக்களித்து விட்டு சென்ற கட்டிட தொழிலாளி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கட்டிட தொழிலாளி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் இலவச பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான மாரியப்பன் தேர்தலை முன்னிட்டு வாக்களித்துவிட்டு சென்ற இவர் வெகு நேரமாக வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் நெல்கட்டும் செவல் செல்லும் சாலையில் உள்ள மதுக்கடை அருகே உள்ள பாலத்தின் அருகில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் புளியங்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலமாக கடந்த மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக புளியங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த கட்டிட தொழிலாளரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இதில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய கோரியும் அவரது உறவினர்கள் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கு தந்தையர் இல்லத்திலிருந்து இறை மக்கள் கொடியையும் அருட்தந்தைகளையும் பவனியாக அழைத்து வந்தனர். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதன் பின்னர் திருவிழா கொடியை சேரன் மகாதேவி பங்குத்தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார், இருதயகுளம் பங்குத்தந்தை பாக்கிய செல்வன் அடிகளார், சேந்தமரம் பங்குத்தந்தை சகாய சின்னப்பன் அடிகளார் உள்ளிட்ட பலர் இணைந்து திருவிழா கொடியை ஏற்றி வைத்தனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தனது எக்ஸ் தள பதிவில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பணியாளர்களுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார். பஞ்சாயத்து ராஜ் என்பது அடிமட்ட அளவிலான ஜனநாயகம் மற்றும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய நிர்வாகத்தின் உணர்வை பிரதிபலிக்கிறது. இது உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. மேலும் கிராம அளவில் முடிவெடுப்பதில் மக்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்கிறது. நமது பஞ்சாயத்துகள் கிராமப்புற மாற்றத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே இந்த நாள் புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்தார். அயனாவரத்தில் டேபிள் டென்னிஸ் அட்வான்ஸ்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் முக்கியமான தேர்வு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன என்று அசோசியேஷன் தலைவர் வினோத் தெரிவித்துள்ளார். இது குறித்து அசோசியேஷன் தலைவர் வினோத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் இந்த தேர்வு போட்டிகளில் 18 வயது முதல் 19 வயது வரை உள்ள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கலாம் என்று தெரிவித்தார். இந்த போட்டிகளில் மொத்தம் 275 பேர் பங்கேற்க உள்ளனர். போட்டிகள் பல்வேறு பிரிவுகளில் நடைபெறும் நிலையில் ஒவ்வொரு ஆட்டத்திலும் 2 அல்லது 3 வீரர்கள் கலந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் 2 நாட்களில் நடைபெறும் சுற்று போட்டிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். 3வது நாளில் நடைபெறும் இறுதி சுற்று போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெறுவார்கள். இந்த இறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தான் மாநில அளவிலான போட்டிகளில் சென்னை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறினார். சென்னை இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ன்ற ஒரு செலெக்ஷன் நடக்கும். அந்த செலெக்ஷனில் வந்து டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் மதுரை, சேலம், திண்டுக்கல், காஞ்சிபுரம், சென்னை, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து விளையாடுவாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கோப்பை கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் வின்னிங் ட்ராஃபி. கோவையில் ஆண்களுக்கான மாநில அளவிலான சுகுணா டிராஃபி ஜூனியர் ஹாக்கி போட்டி வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன என்று மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி, துணைத் தலைவர் மெர்வின் ஜெஸ்ஸி, தமிழ்நாடு ஹாக்கி சங்க செயலாளர் செந்தில் ராஜ்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஆண்களுக்கான மாநில அளவிலான சுகுணா டிராஃபி ஜூனியர் ஹாக்கி போட்டி வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை கோவை RS பரத்தில் உள்ள கார்ப்பரேஷன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் உள்ள 35 அணிகளை சேர்ந்த 700 வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பதாக தெரிவித்தனர். இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இதுக்கான ப்ரோச்சர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து 35 மாவட்டங்களிலிருந்தும் டீம்ஸ் வந்து கோயம்புத்தூர் வந்து செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ், லீக் மேட்சஸ் எல்லாம் ஆட போகிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான தருணம். ரசிகர்கள் மோதலை தவிர்க்கும் வகையில் அஜித் ரசிகர் மன்றத்தை கலைத்தார் என்று இயக்குனர் சரண் தெரிவித்துள்ளார். அஜித் ஷாலினி திருமண நாளை முன்னிட்டு இருவரும் இணைந்து நடித்த அமர்க்களம் படம் மீண்டும் ரீரிலீஸின் மூலம் காட்சியை பார்த்துவிட்டு இயக்குனர் சரண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது அஜித் ஷாலினி இடையே நடந்த காதல் உரையாடல் ஒன்றை அவர்களுக்கே தெரியாமல் ஷூட் செய்து அதனை படத்தின் 2 இடங்களில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ரசிகர்களுக்குள் மன்றம் பதவி என ஒரு அரசியல் நடக்கிறது என்றும் அதில் தனக்கு உடன்பாடில்லை என்றும் கூறினார். ரசிகர்கள் மோதலை தவிர்க்கும் வகையில் அஜித் ரசிகர் மன்றத்தை கலைத்தார் என்றார். வாழப்பாடி அருகே கிராம மக்கள் மழை வேண்டி முதியவர்களுக்கு பாத பூஜை செய்து உணவு வழங்கினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாரியம்மன் புதூர், மேலூர், மண்ணாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடைகளுக்கு குடிநீர் மற்றும் விவசாயம் செய்வதற்கான போதிய அளவு நீர் ஆதாரம் இல்லாததால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் கிராம மக்கள் மழை வேண்டி முதியவர்களை அழைத்து வந்து ஒப்பாரி வைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து 2 கைகள் நிறைய உணவு வழங்கினர். தொடர்ந்து சிறியவர் பெரியவர்களுக்கும் உணவு வழங்கினர். களியக்காவிளையில் உள்ள குரியன்விளை பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் அக்னி காவடி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் உள்ள குரியன்விளை பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் அக்னி காவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருந்து ஸ்ரீலஸ்ரீ சடைசுவாமி, ஞானதேசிகர், திருமட மடாதிபதி திருபாத சுவாமிகள் வீராளிப்பட்டும், சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் இருந்து சிவஸ்ரீ எஸ். சங்கர நடராஜ தீக்ஷித் மகா கும்பமும், தில்லை காளியம்மன் கோவிலில் இருந்து பிரம்மஸ்ரீ மணிகண்ட தீக்ஷித் குங்கும கலசமும் குரியன்விளை அம்மைக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு வந்தனர். இத்திருவிழாவில் மகா கணபதி ஹோமம், சண்டிகா ஹோமம், நவகிரக ஹோமம், அக்னி காவடி, வேதாள பீடத்தில் குருதி தர்ப்பணத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு 24 மணி நேரம் மருத்துவ சேவையை திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் மருத்துவ சேவைகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் திருமலையில் பக்தர்களுக்காக மொத்தம் 16 மருத்துவ மையங்கள் செயல்படுகின்றன என்றும், அஸ்வினி மருத்துவமனை பிரதான மருத்துவமனையாக இருந்து அதற்கு ஆதரவாக அப்போலோ கார்டியாக் மையமும் செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. கல்யாண கட்டா, அரசு போக்குவரத்து கழக சர்க்கிள், அமெனிட்டி காம்ப்ளெக்ஸ் 5, ஸ்ரீவாரி கோவில், அலிபிரி நடைபாதையில் 1500வது படி, காளிகோபுரம் மற்றும் நாராயணகிரி ஷெட் உள்ளிட்ட இடங்களில் 24 மணி நேர மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன என்றும் கூறியுள்ளது. பிரம்மோற்சவ விழா காலங்களில் ராம் பகீச்சா 1 மற்றும் பாப விநாசம் பகுதிகளில் கூடுதல் மருத்துவ மையங்கள் அமைக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் பலத்த பாதுகாப்பு. தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் பதவி நீக்க விவகாரம். எதிர்க்கட்சிகள் சார்பில் 73 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸை மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை. 2 நாட்டு முக்கிய அதிகாரிகள் பங்கேற்பு. தில்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.